வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி. நல்ல தண்ணீர் வசதியுடன் கூடிய ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு சைடு தார் சாலை வசதிங்க, இன்னொரு பக்கம் 22 அடி நல்ல அகலமான டாரஸ் வண்டியே போகலாங்க. அந்த அளவு உள்ள நல்ல அகலமான பாதை வசதியோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 2 பக்கம் பாதை வசதி இருக்குது, தார் சாலை மற்றும் மண் பாதை வசதி. இது பாதை பொது பாதைங்க. இவருங்களுக்கும் பக்கத்து தோட்டத்துக்காருக்கும் 2 பேருக்கும் பாத்தியப்பட்டது. அதனால் தட பிரச்சனையே கிடையாதுங்க. உங்களுக்கு சப்போஸ் தார் சாலையில் எங்களுக்கு 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் வேணுனாலும் எடுத்துக்கலாம். சப்போஸ் அது தார் சாலையிலேருந்து இந்த கட் ரோடு 22 அடி அகல பாதையில் உள்ளே எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த ஃபுல்லாகவே எல்லாமே அந்த க்ரீனிஷாக தெரியுது பார்த்திங்களா. இது எல்லாமே லேண்டு விற்பனையில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கிணறு வசதி இருக்குங்க. ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி ஒன்று இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிணத்துல அண்ணன் தம்பி பாகம், இன்னொருத்தருக்கு அவங்களுடைய சகோதரருக்கு ஒரு கூட்டு இருக்குங்க. இவங்களுக்கு 2 கூட்டு இருக்குங்க. அதனால் 2 கூட்டு வசதியோடு அமைஞ்சிருக்கு. அதனால் உங்களுக்கு பாருங்களேன், இந்த தென்னை மரம் தெரியுது இல்லைங்களா, தென்னந்தோப்பு இருக்கு இல்லையா, அந்த தோப்புலேருந்து இந்த க்ரீனிஷாக தெரிகிறது எல்லாமே. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வடக்கு சைடு இளம் தென்னங்கன்றுகள் இருக்குது. அதிலிருந்து ஃபுல்லாகவே பாருங்களேன், இந்த ஃபுல் நெல் வயல் எல்லாமே சேல்ஸில் இருக்குங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாங்க. அதாவது 1 ஏக்கர் முதல் 2 ஏக்கர் வரைக்கும், 1.5 ஏக்கரு இல்லை 3 ஏக்கர், அந்த மாதிரி உங்களுக்கு 1 ஏக்கருக்கு மேலே எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதாவது சுமார் ஒரு 2 ஏக்கர் எடுத்துக்கிறீங்க, இல்லை ஒரு 1.5 ஏக்கர் எடுத்துக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு கிணத்துல ஒரு கூட்டு வசதியோடு வாங்கிக்கலாங்க. இல்லை எங்களுக்கு அப்படி வேணாம், எங்களுக்கு 1 ஏக்கர் மட்டும் லேண்டு மட்டும் போதும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் உங்களுக்கு தார் ரோடு பேஸ்லேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை கட் ரோடு பேஸு சைடில் மண் பாதை வசதி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, 22 அடிகள் பாதை, அதில் வேணாலும் எடுத்துக்கலாங்க. அதனால் எப்படி வேணாலும் கட் பண்ணி தருவாங்க. அருமையான பிளேஸு, சூப்பராக இருக்கும். நல்ல ஏரியாவே பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு சிறப்பாக அட்டகாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது சேலம் சிட்டிக்கு பக்கமாக அமைஞ்சிருக்குங்க. சிட்டிலேருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளாரியே வந்துடும் இந்த லேண்டு தோட்டம். சிட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 நிமிஷத்தில் இந்த தோட்டத்துக்கு வந்துடலாம். அதனால் சேலம் சிட்டிக்கும் பக்கமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு பார்த்திங்கனாக்கா சிட்டியிலேருந்து, சேலம் சிட்டியிலேருந்து எங்களுக்கு 15 கிலோமீட்ரு 20 கிலோமீட்டரில் தோட்டம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்க எல்லாமே பார்த்துட்டு இந்த தோட்டம் உங்களுக்கு சிட்டிலேருந்து போகிறதுக்கு ஒரு சனி ஞாயிறில் இது மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைச்சிட்டு தங்கி இருந்துட்டு போகிறதுக்கும் அருமையான பிளேஸில் நல்லா இயற்கை காற்றோட்டமாகவும் எந்த ஒரு பொல்யூஷன் இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. அவங்களாம் பாருங்கள். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சேலம் சிட்டியிலேருந்து அயோத்தியாப்பட்டினம், அடுத்த வலசியூர், குப்பனூர் செல்லும் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டு 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்குள்ளே வருங்க இந்த தோட்டம். அதனால் பாருங்கள், அருமையான தோப்புங்க. தோட்டம் உங்களுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 1 ஏக்கர் வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க, 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாங்க. அதனால் உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி சூப்பரான ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாங்க. இதனுடைய விலை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 சென்ட்டு 1 லட்ச ரூபாய் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு போட்டு உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. நல்ல சூப்பரான தோட்டம். இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா உடனே வாங்கிக்குவாங்க. அருமையான லொக்கேஷனில் சூப்பராக இருக்கும் உங்களை பார்க்குறதுக்கு. அனைத்து டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய தோட்டங்கள் நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Thank you.